தலைமுறை தலைமுறையா நம்ம எதுக்குன்னே தெரியாம சில நம்பிக்கைகளை கடைபிடிச்சிட்டு வரோம். உதாரணத்துக்கு வெளியே போகும்போது பாதையில பூனை குறுக்க போனா அபசகுணம்னு சொல்றதும், இருட்டினதுக்கு அப்புறம் வீடு கூட்டக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாம் வெறும் பழங்காலத்து மூட நம்பிக்கை மட்டும் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன்ஸ் ஒளிஞ்சிருக்கா? நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம் ஆறுகள்லயும் சில கிணறுகள்லயும் காயின்ஸ் போடுறத. ஏன் நம்ம கூட போட்டிருப்போம். யாராச்சும் ஏன்னு கேட்டிருக்கீங்களா? இப்படி பண்றனால நமக்கு அதிர்ஷ்டம் செல்வமும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, பழைய காலத்துல காயின்ஸ் எல்லாம் பெரும்பாலும் காப்பர்ல தான் இருந்தது. காப்பர் இயற்கையாவே பாக்டீரியாவை எதிர்க்கிற திறன் உடையது. முன்னொரு காலத்துல எல்லாம் ஆறுகள் தான் குடிநீரோட முதன்மை ஆதாரமா இருந்துச்சு. இந்த காப்பர் காயின்ஸ போடுறதுனால தண்ணி கொஞ்சம் சுத்தமாவும், காப்பர் கலந்த தண்ணியை குடிக்கிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுத்தது. நம்ம வீட்டு வாசல்ல எலுமிச்சையும் மிளகாயும் ஒன்னா கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னு கேட்டா அதை பார்த்து தீய சக்திகளும் திருஷ்டியும் ஓடிடும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, லெமன்ல சிட்ரிக் ஆசிடும் மிளகாயில கேப்சைசினும் இருக்கு. அதனால பூச்சிகள், பாக்டீரியாஸ் இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்கும். ஸோ நேச்சுரலாவே இது பெஸ்ட் ரெப்பலண்டா ஒர்க் பண்ணுது. நிம்மதியா படுத்து தூங்கலாம்னு போனா அப்போ ஒரு சவுண்ட் கேட்கும், வடக்கு பக்கம் தலை வைக்க கூடாதுன்னு. அது என்ன, நார்த் டைரக்ஷனுக்கு மட்டும் பேனா? கேட்டா வடக்கு யமன் வாழ்ற திசை, அது அசகுணத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம டெட் பாடிய வடக்கு பக்கமா வச்சுதான் இறுதி சடங்கு பண்ணுவாங்கன்னு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, எர்த்துக்கு இயற்கையாவே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதாவது பூமிக்கு காந்த புலம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல இரும்பு சக்தி இருக்கிறனால மேக்னெட்டிக் இன்டர்பியரன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி நடக்கிறதுனால தலைவலி, தூக்கம் குறைவு, மன அழுத்தம், நேரத்துல அதிக ரத்த அழுத்தமும் ஏற்படலாம். இனிமே உங்ககிட்ட யாராச்சும் இப்படி சொன்னா அது வெறும் மூட நம்பிக்கையா மட்டும் நினைக்காம அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன் என்னன்னு தேடி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்.